வணக்கம் நண்பர்களே. இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு ரேவதிபுரம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 30க்கு 40 நார்த் ஃபேஸிங் லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 6 கிரவுண்டு நார்த் ஃபேஸிங்கில் 30 ஃபீட் ரோட்டில் பார்த்திங்கன்னா G+1 நம்ம வீடு வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 BHKவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 BHKவும் இருக்கக்கூடிய வீடு தாங்க. ஸோ ஒரு 10 to 12 இயர்ஸ் கிட்ட இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. ரெடி டு ஆக்குபை தாங்க. ஜஸ்ட்டு ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்ட் ரூமில் இருக்கிற டைல்ஸு இந்த இதை மட்டும் ஒர்க் மட்டும் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே இருக்காது. ஸோ எல்லா சைடுமே 4 பக்கத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ ரெடி டு ஆக்குபையில் இது வந்து 95 lakhs சொல்கிறாங்க. ஸோ ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணலாம், உட்காந்து பேசி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி. நம்ம ஜிஎஸ்டிலேருந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் 1.5 கிலோமீட்டர் வரும். அதே போல் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும். ஸோ உடனே குடியேறக்கூடிய சூப்பரான வீடுங்க. இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் ரேர் தான். 4 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ நார்த் ஃபேஸிங் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். இதுவும் 30 ஃபீட் ரோடு நமக்கு வந்து கிடச்சிருக்குது. உடனே வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் டைப்லேயும் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த வீட்டுக்கு அடுத்து வர எல்லாமே பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லாஸ் தான். அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சைடு அந்த பக்கம் இருக்காது, இண்டிவிஜுவல் வில்லாஸ் தான். இதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், டீசெண்டான லொக்கேஷன். ஸோ பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் வெளியில் ஹையர் ஆஃபீஸியல் இந்த மாதிரிலாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் லொக்கேஷன். ஸோ ரோடு மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ சேங்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஜல்லி கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ ஜல்லி கொட்டினதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக மழை பெய்தால் அந்த சின்ன சின்ன பள்ளமாக இருக்கிற இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கிருக்கு. உங்களுக்கே தெரியும், இப்போ எலெக்ஷன் கிட்ட நெருங்கிறதால பார்த்திங்கன்னா எல்லா லேண்டுமே பார்த்திங்கன்னா அந்த ரோடுமே பார்த்திங்கன்னா இப்போ போட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் பார்த்தோம்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் ஈஸியாக பார்த்தோன்னா ரோடு போட்டுற போகிறாங்க. அதனால் நம்ம அங்கே வண்டி எடுத்தால் நேராக வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, லோனுக்கும் போகலாம். நாமளே லோன் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். இன்னும் நேர்மையாக கொடுங்க. நன்றி.